கன்சீவா இருக்கிற டேட் பார்த்தீங்கன்னா ஒரு 60 நாள் தான். ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இருந்து ஒரு 60 நாள்ல வந்து குட்டி போட்டுரும். இந்த 60 நாள்ல பார்த்தீங்கன்னா ஒரு 30 டேஸ் வரைக்கும் நம்ம எதுவும் கொடுக்கணும்னு பெருசாக ஒன்றும் அவசியம் கிடையாது. நார்மலாகவே வந்து டாக் வந்து அவங்க அந்த டைம்ல ரொம்ப ரெஸ்ட் தான் எடுப்பாங்க. சாப்பாடு கூட அவங்க சரியா சாப்பிட மாட்டாங்க, ரெஸ்ட் நல்லா எடுக்கும். அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து அந்த ப்ரீடிங் டைம்லேயே உடம்பு வைக்கும். அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு வந்து சரியா அந்த இது வந்து எடுத்துக்க மாட்டாங்க சாப்பாடு. ஸோ ஒரு 30 டேஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 30 நாள் நம்ம வந்து அதுக்கு எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு 30 நாளைக்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா அது கன்சீவ் ஆனது நமக்கு கன்ஃபார்ம் ஆனோடனே அவங்களுக்கு வந்து கால்சியம் ஆட் பண்ணலாம் கொஞ்சமா. ரொம்ப ஃபுட்லேயே வந்துட்டு நம்ம வந்து கால்சியம் ஆட் பண்ணலாம். எலும்பு கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கலாம், சிக்கன் நிறையா கொடுக்கலாம். அதுவே போதுமானது தான், ரொம்ப இவங்களுக்கு வந்து தேவை இருக்காது. மல்டி விட்டமின் வந்து நம்ம வந்து ஒரு கன்சீவாக இருக்கிற டாகுக்கு நிறையா கொடுத்துட்றோம்னு வச்சுக்கோங்க. அப்படி கொடுக்குற பட்சத்தில் என்ன ஆகும்னா குட்டியினுடைய வெயிட் வந்து அதிகமாகிடும். வயிற்றுல போன் ஸ்ட்ரென்த் அதிகமாகிடும், குட்டியின் வெயிட் அதிகமாகிடும். அவங்க குட்டி போடும்போது அவங்களுக்கு பயங்கர சிக்கல் உருவாகும். குட்டி பாதியில் வந்து நின்றும், வெளியில் வராது. ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு தான் ரொம்ப சிரமமாயிடும். ஓரளவுக்கு நார்மலாக வந்து ஃபுட்லேயே வந்து நம்ம என்னென்ன அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கலாம் அப்படின்றத பார்த்து ஒரு 2 முட்டை, ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகமாக அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணாவே இவங்களுக்கு போதுமான ஒரு இதுதான். சிலர் வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்க்குறோம் அப்படின்ற பேரில் நிறைய கால்சியம்லாம் கொடுத்து பெருசுக்கு பயங்கர சிக்கலை உருவாக்கிடுவாங்க. அந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்து நிறையா ஹாஸ்பிட்டலில் நானே பார்த்துருக்குறேன். அதனால் குட்டி உருவாயிடுச்சு, குட்டி போட போகுது அப்படின்னா அந்த டைமில் நம்ம நார்மலாக ஃபுட்லேயே வந்துட்டு என்னென்ன வந்து ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிங்கனாவே போதுமானது சார். அது வந்து நம்ம கையில் எதுவுமே இல்லை சார். ஒரு நார்மலாக இவ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 குட்டி வரைக்கும் அவள் போடுறான். இவ வந்து ஃபர்ஸ்ட் டைமே வந்து 10 குட்டி வரைக்கும் போட்டுச்சு. ஸோ ஒவ்வொருத்தவங்க பாடி இதை பொறுத்து இதாக இருக்கும். ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா 3 குட்டி தான் போட்டுச்சு. ஸோ அது வந்து நம்ம கையில் இல்லை, குட்டி போட்டதுக்கப்புறம் தான் நமக்கு அது தெரியும். கிளைமேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் அந்த குட்டிங்களுக்கு பார்வை ப்ராப்ளம் வரும். மழை வந்து அவங்களுக்கு ஒத்துக்காது. அதுக்கப்புறம் வந்துட்டு வெயில் காலத்தில் இவங்களுக்கு வந்து வெயில் மட்டும் தாங்காது. அந்த டைமில் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் இடம்லாம் ஈரமாகவே இருந்ததுன்னா அவங்க அந்த மாதிரி குழியெல்லாம் படுத்துவாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. பெரும்பாலும் வந்துட்டு வெயில் தாங்காதுங்க சார். இவங்க வந்து நம்ம கண்ட்ரி டாகுன்றதுனால கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் கிளைமேட்ன்றது பெரிய பிரச்சனை கிடையாது. அது வெயில் வந்து அதிகமாக இருக்கும்போது நம்ம லைட்டாக தண்ணி காமிச்சாவே போதுமானது தான். குடிக்கிறதுக்கு எப்போதும் தண்ணி இருக்கணும். உடம்பு ஹீட்டை வந்து அவங்க வந்து கம்மி பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூலிங்கான இடத்துல கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்திரிச்சு வந்துட்டாங்கனாவே அவங்களுடைய உடம்பு டெம்பரேச்சரை அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. அதனால நம்ம வந்து அதை பெருசாக வந்து இவங்களுக்கு இது பண்ண வேண்டியதில்லை. கிளைமேட்டில் மழை காலத்தில் அந்த பார்வை வந்து குட்டிங்களுக்கு வரும். அதுவுமே நம்ம வந்து ப்ராப்பராக வேக்சின்லாம் போடுறோம் அப்படின்னா அதை பற்றி பயப்படணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கணும், அவ்வளோதான். கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த டாக் வந்து அதுக்கு தான் சொல்கிறது இந்த டாக் எடுங்கன்னு சொல்லி. மற்ற டாகுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ஐஸு இல்லை அந்த மற்ற இதெல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க, நோஸ் ப்ளீடிங் ஆகிடும். வெயில் ஓவர் ஆயிடுச்சுன்னா மூக்கிலேருந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தொல்லையெல்லாம் வந்து இவங்களுக்கு இது வரைக்கும் வந்தது கிடையாது. அது வந்து லேபுக்கு பார்த்துருக்கேன் நான், ராட்வீலருக்கு பார்த்துருக்கேன். ஸோ அவங்க அந்த மூச்சு விடும்போது சூடான காற்று அந்த மூக்கு வழியாக போயிட்டு வரும்போது நோஸ் ப்ளீடிங் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ கோம்பை டாகை பொறுத்த வரைக்கும் அதோட இது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம கூப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு கண்டுக்காது. ஃபஸ்ட்டு உங்களை பார்த்துட்டு கண்டுக்காமல் இருக்கும். அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது வந்து நம்மக்கிட்ட வந்து வர்றதுக்கு விருப்பப்படல அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது எப்போ வந்து இந்த ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேல் டாகுனா ஒரு 2 வயசு ஆகும்போது அதோட ப்ரீடிங்கோடைய இது தன்மை வரும்போது அது வந்து அடல்ட் ஆகும்போது இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும். மேலுக்கிட்ட அதை வந்து அதிகமாக நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த டைமில் அவங்க கோவப்படுறது, சரியாக வந்து சொன்ன பேச்சை கேட்காம சுற்றுறது, இதெல்லாம் வந்து மேல் டாக் கிட்ட இருக்கும். அதே ஃபீமேல்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த இது எதுவுமே இருக்காது.
அந்த ஹீட் டைமில் கூட ஒரு 10 days தான். அதுக்கப்புறம் அவங்க நார்மலாக இருப்பாங்க. அந்த டைமில் கூட அவங்க அந்த இதுக்கு போக மாட்டாங்க, கோவப்படுறதோ அந்த இதெல்லாம் எதுவும் இருக்காது. அது எல்லாமே மேல் டாக் கிட்ட தான் நீங்கள் இதாகும், மற்றபடி நார்மலாக இருப்பாங்க. ஸோ டாக் ஷோவுக்கு இவங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க சார் நிறைய. இப்போ வந்து எல்லா பக்கமும் போகுது, வெளிநாட்டுக்கும் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க எல்லாருமே. ஆமாம், டாக் ஷோவில் சாம்பியன்லாம் எடுத்து வச்சுருக்காங்க நிறையா பேர். பட்டு என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இவங்களுடைய காவலுக்காக மட்டும்தான் நம்ம வந்து மெயினாக இதை பார்க்குறது. ஷோக்குன்னு நம்ம இதை வந்து இது பண்ணலாம். ரெண்டாவது, இவங்க ஷோக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா இவங்களை ரொம்ப பாதுகாக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா உடனே கோவம் வரும் புது டாகுங்களை பார்த்தா. மற்ற கண்ட்ரி டாக்லாம் வந்து ஷோவில் வந்து மற்ற டாகுங்களை ஒன்றும் பண்ணாது. பட் இவங்க அப்படி கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல போயிட்டு இவங்களை ரொம்ப ஒரு 4 பேர் அப்படியே பாதுகாப்பாகவே வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஷோக்கு அப்படின்னா வேண்டாம், இது வந்து காவலுக்குன்னே நீங்கள் இது கொண்டு போகலாம் நீங்கள். ஓகே, இப்போ கோம்பை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பப்பீஸ் எப்போதுமே அவைலபிளாக இருக்கும். அப்படியே இல்லைனாலும் ஒரு 1 monthக்குள்ளார உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் புக் பண்ணி வச்சு வாங்கிக்கலாம். நல்ல குவாலிட்டியான பப்பீஸே நம்மக்கிட்ட இருக்குது. ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கோம்பை இங்கே பப்பீஸ் இங்கே ரெடியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் கோம்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து ஒரு 30 to 40 டாக்ஸ் வந்து ஃபாரின் டாக் தான் இருந்தது. டாபர்மேன் ஒரு 13, லேபு, ஜெர்மன் ஷெப்பர்டு எல்லாமே வச்சுருந்தேன். ஸோ அவங்களெல்லாம் விட்டுட்டு இதுக்கு நான் வந்தேன்னா அவங்களுக்கு வந்து மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மெடிசன் செலவு வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏதாவது ஒரு ப்ராப்ளம், அவங்க டிக் ஃபீவர் வரும், பார்வோ அட்டாக் ஆகும். அப்புறம் இதெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ப்ரீடிங் பண்ணுறது வந்து அடிபடும். ஸோ ப்ரீடிங் ஒரு 1 yearக்கு நம்மளால் பண்ண முடியாது. ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்து ஒரு டாகை வந்து ஒரு இதுலேருந்து காப்பாற்றி கூப்பிட்டு வரோன்னா அவங்கள்ட்ட ஒரு 1 year நம்ம வந்து ப்ரீடிங் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதெல்லாம் கண்டினியூஸாக எனக்கு வந்து நடந்துக்கிட்டே இருந்ததுனால நான் அந்த ஃபாரின் டாக்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்ம கண்ட்ரி டாக் எடுத்து வச்சுருக்கிறேன். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எனக்கு வந்து கண்டினியூஸாக வந்து ப்ரீடிங் ப்ராப்ளமே கிடையாது. இன்னொன்று டிக்கு வந்து இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. டிக்கு இது வரைக்கும் நம்ம டாகில் எதுவுமே பார்க்க முடியாது, இருக்காது. அவங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம். ஒரு டாகுக்கு டிக்கு வர்றதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது தான் வந்துட்டு டிக்கு வந்து அதிகமாக வந்து அவங்க மேலே ஏறும். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இவங்கள்ட்ட இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கோம்பையை செலக்ட் பண்ணி ப்ரீட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுதான் ரீசன். மேக்ஸிமம் வந்து நான் வந்து அந்த டாக்லேருந்து இந்த டாக் மாறினதுக்கு, கண்ட்ரி டாக் மாறினதுக்கு அதுதான் ரீசன். இன்னொன்று என்னென்னா, அவங்கள விட இவங்கள்ட்ட வந்து விசுவாசம் கொஞ்சம் ஜாஸ்தி. அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க நம்மளை. இவங்க வந்து அப்படி கிடையாது, நமக்காக வந்து உயிரை கூட கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் அந்த வகை டாகுங்க. இப்போ யாராவது வந்துட்டாங்கன்னா கூட ஃபுல்லாக அவங்கள தான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் வந்திருக்காங்க, என்ன வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ அவங்கள பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ வீட்டு காவலுக்கு ரொம்ப சிறந்த நாய். அதே சமயத்தில் நம்மகிட்ட ரொம்ப பெட்டாக இருக்கக்கூடிய இந்த கோம்பை டாகை நீங்கள் எல்லாருமே வந்து எடுத்து வளர்த்தணுன்றது எனக்கு இருக்கும். இப்போ கோம்பையை பற்றி இப்போ நம்ம நிறைய பேசிக்கிட்டோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு, கோம்பையை பற்றி எனக்கு சில விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நான் உங்களுக்கு உண்டான ஆன்சரை நான் சொல்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சேனலை வந்து நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.